என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்ற ஒற்றை வாக்கியத்தில் பொது வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும், எல்லாமும் இருக்கும் என்று சொல்லி வசந்த மாளிகைக்கு அனுப்பி வைப்பது போல சிறைச்சாலைக்கு என்னை அனுப்பி வைத்தார் தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள். என்று பணியாற்றிய எனக்கு 70 வயது ஆகிவிட்டது என்பதை என்னாலேயே நம்ப முடியவில்லை. உங்களது மனதில் கொள்கை உறுதியும் அந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கான லட்சியத்தாகவும் அந்த லட்சியத்துக்காக உழைப்பதும் உங்களது அன்றாட பணியாக இருக்குமேயானால் உங்களுக்கு வயதாவது இல்லை. இது எனது பிறந்த நாள் பொதுக்கூட்ட மேடையாக மட்டுமல்லாம இந்தியாவில் புதிய அரசியலுக்கான தொடக்க விழா மேடையாக அமைந்திருக்கிறது. இந்த ஸ்டாலினின் பாணி சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இது என்னை பொறுத்தவரையில் கொள்கையை பரப்ப கட்சி, கொள்கையை நிறைவேற்ற ஆட்சி. நான் என்றும் உங்களில் ஒருவன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் எனக்கு இன்று 70வது பிறந்த நாள். நான் தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல. இந்த நந்தனத்தில் 4 பக்கமும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களையெல்லாம் சேர்த்துத்தான். நீங்கள் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகமே தங்களது உயிர் என்று தாய் தமிழ்நாட்டின் 8 திக்கிலும் கழகத்தை காத்து நிற்கின்ற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். நான் என்றும் உங்களில் ஒருவன். ஸ்டாலின் என்ற பெயருக்குள் கோடிக்கணக்கான உடன்பிறப்புகள் உயிர்கள் அடங்கியிருக்கிறது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்ற ஒற்றை வாக்கியத்தில் நம்மை இணைத்தார் நம்முடைய உயிர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு நான் மட்டுமா பிள்ளை? நீங்கள் அனைவரும் அவருடைய பிள்ளைகள் தான். தந்தை பெரியார் அவர்கள் ஈவேரா ராமசாமி என்கின்ற நான் திராவிட சமுதாயத்தை மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் பணியை மேற்போட்டு கொண்டு என்றுதான் புறப்பட்டார். நம்முடைய பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா அவர்கள் இந்த அண்ணா துறையால் என்ன சாதித்து விட முடியும் என்று கேட்கிறார்கள். எதையெல்லாம் சாதிக்க முடியாது என்று நினைக்கிறார்களோ அனைத்தையும் இந்த அண்ணா துறையால் சாதிக்க முடியும் என்றுதான் எழுந்து நின்றார். நம்முடைய தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள், தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி எரிந்தாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம் என்று தன்னுடைய தொண்டால் நிறைந்து வாழ்கிறார். அந்த வழித்தடத்தில் வந்த நானும் மு.க. ஸ்டாலினும் நான் வீட்டுக்கு விளக்காக இருப்பேன், நாட்டுக்கு தொண்டனாக இருப்பேன், மக்களுக்காக கவலைப்படக்கூடிய தலைவனாக இருப்பேன், மக்கள் கவலைகளை தீர்ப்பதில் முதல்வனாவேன் என்ற உறுதிமொழி ஏற்று நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய சக்தியை மீறியும் உழைப்பேன் என்பதை இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு முன்னால் உறுதியேற்று என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய என்னுடைய ஆருயிர் அண்ணன் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களே,
அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மாநிலங்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்களே, காஷ்மீர் மாநில முன்னாள் முதலமைச்சர், ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் மேன்மைக்குரிய ஃபருக் அப்துல்லா அவர்களே, உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அகிலேஷ் யாதவ் அவர்களே, பீகார் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர், ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியினுடைய தலைவர் மாண்புமிகு தேஜஸ்வி யாதவ் அவர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர், என்னுடைய அருமை நண்பர் TR பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் மாண்புமிகு நேரு அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மதச்சார்பற்ற கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, தலைமை கழக நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளின் செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களே, இந்த விழாவை மிகவும் சிறப்பாக எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடத்தி அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தமிழ்நாடு முழுமையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய தமிழ் பெருங்குடி மக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஏற்புரை வழங்க இப்பொழுது உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு இட்ட கட்டளை ஏற்று முதலமைச்சராக செயல்பட்டு வருகின்ற நான், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் என்று உடன்பிறப்புகள் வழங்கிய கட்டளை ஏற்று தலைவராக செயல்பட்டு வருகின்ற நான், மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்கள் வாழ்த்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கடமையையும் பொறுப்பையும் எனது தோளில் சுமத்தியவர்கள் நீங்கள்தான். அதனை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். பேரறிஞர் அண்ணாவை போல எனக்கு பேச தெரியாது, தலைவர் கலைஞரை போல எனக்கு எழுத தெரியாது, ஆனால் அவர்களை போல் உழைக்க தெரியும். இந்த தருணத்தில் நான் கடந்து வந்த பாதையை சற்றே திரும்பி பார்க்கிறேன். 14 வயதில் கோபாலபுரம் இளைஞர் திமுகவை ஆரம்பித்து மக்கள் பணியாற்ற தொடங்கிய நான், தேர்தல் பரப்புரைகளில், பொதுக்கூட்ட மேடைகளில் என கழக கொள்கைகளை குரலெடுத்து முழங்கினேன். நாடக மேடைகளில் கனல் தரிக்கும் வசனங்கள் மூலமாக கழகத்தின் வெற்றிக்காக உழைத்தேன். அதனாலேயே அவசர நிலை காலத்தில் அரசியல் கைதியாக சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்தேன். ஓராண்டு காலம் சிறைக்குள் அடைக்கப்பட்டேன். திருமணமான 5 மாதத்தில் சிறைக்கு போனேன். பொது வாழ்க்கை என்றால் இப்படித்தான் இருக்கும், எல்லாமும் இருக்கும் என்று சொல்லி வசந்த மாளிகைக்கு அனுப்பி வைப்பது போல சிறைச்சாலைக்கு என்னை அனுப்பி வைத்தார் தமிழின தலைவர் கலைஞர் அவர்கள். அதுதான்
அரசியலில் என்னுடைய பாசறையாக அமைந்தது. சிறைச்சாலையை தவச்சாலையாக மாற்றி நான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக வாழ்நாள் முழுவதும் உழைக்க உறுதியெடுத்துக் கொண்டேன். இந்த 55 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் என்னுடைய கால்படாத கிராமம் இல்லை, நகரம் இல்லை, மாநகர் இல்லை என்கிற அளவுக்கு தொடர்ந்து பயணங்களை நான் மேற்கொண்டேன். சாலைகள் இல்லாத புழுதி காட்டிலும் கருப்பு சிவப்பு புகழ்கொடியை ஏற்றி வைத்தேன். வானுயிர் கட்டடங்களுக்கிடையே கம்பீர தூணாக கழக கொடியை ஏற்றி வைத்தேன். மேடு பள்ளம், வெயில் மழை, இரவு பகல் என கால நேரம் பார்க்காமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைப்பது ஒன்றே பணி என்று பணியாற்றிய எனக்கு 70 வயது ஆகிவிட்டது என்பதை என்னாலேயே நம்ப முடியவில்லை. நினைத்து பார்த்தால் எல்லாம் நேற்று நடந்தவை போல தோன்றும். ஆனால் என்னுடைய பயணம் நெடிய பயணம். மக்களுக்காக போராடும் வாதாடும் நம்மை போன்றவர்களுக்காக கால நேரம் எதுவும் கிடையாது. கால நேரம் எதுவும் கிடையாது. மார்ச் 1 பிறந்த நாள் என்று சொல்லும் போதுதான் எனக்கு வயது நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சட்டென கடந்து விடுகிறது. நாளை வழக்கம் போல் என்னுடைய பணிகளை தொடர்ந்து விடுவேன். எனக்கு 70 வயது என்று சொல்லுகிற போது சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் கடந்த ஆண்டு பிறந்த நாள் விழாவுக்கு நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருந்த போது கூட நகைச்சுவையோடு குறிப்பிட்டு சொன்னார், ஸ்டாலின் பிறந்த நாள் விழாவுக்காக நான் போகிறேன் என்று எனது தாயார் அன்னை சோனியா காந்தியிடம் சொன்னேன். ஸ்டாலினுக்கு என்ன வயது இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். தெரியாது என்றார். அவருக்கு வயது 69 ஆக போகிறது என்றேன். அதற்கு வாய்ப்பே இல்லை என்றார் அவர். பின்னர் கூகுளில் தேடி பார்த்த பிறகுதான் நம்பினார். பொதுவாக வயது என்பது மனதை பொறுத்தது. இளமை என்பது முகத்தில் இல்லை, மனதில் தான் இருக்கிறது. உங்களது மனதில் கொள்கை உறுதியும் அந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கான லட்சியத்தாகவும் அந்த லட்சியத்துக்காக உழைப்பதும் உங்களது அன்றாட பணியாக இருக்குமேயானால் உங்களுக்கு வயதாவது இல்லை. லட்சியவாதிகளுக்கு என்று வயதாவது இல்லை. நம்முடைய லட்சியத்தை வென்றடைவதற்கு உடன்பிறப்புகளாகிய நீங்கள் என்னோடு அணிவகுத்து வருகிற போது நாளுக்கு நாள் நான் இளமையாகி விடுகிறேன், துடிப்பு மிக்க இளைஞனாகி விடுகிறேன். 1990களில் அந்த தொடக்கத்தில் இளைஞரணியின் செயலாளராக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த அதே உற்சாகத்தோடு தான் நான் இருக்கிறேன். நாங்கள் விதைத்த விதைதான் இன்று கழகம் கம்பீரமாக நிற்கிறது. அந்த விதையினுடைய விளைச்சலாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் 6வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. என்னுடைய 70வது பிறந்த நாளான இன்று நான் உங்களை எல்லாம் நம்பி உங்கள் முன் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். பேரறிஞர் பெருந்தகறிஞர் அண்ணா அவர்களே, நீங்கள் உருவாக்கிய கழகத்தை, தமிழகத்தில் கலைஞர் அவர்களே, நீங்கள் கட்டி காத்த கழகத்தை என்னாலும் நிரந்தரமாக ஆட்சி பொறுப்பில் வைத்திருப்பேன். இது ஏதோ நான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்றோ அல்ல, 30 பேர் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்றோ அல்ல. இந்த இயக்கம் அதற்காக தோற்றுவிக்கப்பட்டதல்ல. பாராண்ட தமிழினம் இடையில் ஏற்பட்ட பல்வேறு பண்பாட்டு படையெடுப்புகளால் அடிமைப்பட்டு கிடந்ததை மீட்க 100 ஆண்டுகளுக்கு முன்னால் திராவிட இயக்கத்தை காக்கக்கூடிய கடமை நமக்குத்தான் இருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் நெறிமுறைகளின்படி தமிழ்நாட்டை கல்வியிலே, சமூகத்திலே, பொருளாதாரத்திலே முன்னேறி காட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது.
இந்த ரெண்டும் தான் நம்முடைய இரு லட்சிய கண்கள். இதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். கொள்கையை பரப்ப கட்சி, கொள்கையை நிறைவேற்ற ஆட்சி. இந்த ரெண்டின் வழியாக தமிழ்நாட்டை என்றும் தலைநிமிர வைப்போம். இதனைத்தான் இந்த 2 ஆண்டு காலத்தில் நிரூபித்து காட்டியிருக்கிறோம். தேர்தல் அறிக்கையில 505 வாக்குறுதிகளை வழங்கினோம். அதில் 85 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு விட்டன. மீதமுள்ளவை இன்னும் ஓராண்டுக்குள் நிறைவேற்றப்படும். தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படாத எத்தனையோ திட்டங்களை தீட்டி வருகிறோம். அதனால்தான் சொன்னேன், தலைவர் கலைஞர் பாணி சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது. இந்த ஸ்டாலினின் பாணி சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம். இது என்னை பொறுத்தவரையில். என்னை பொறுத்தவரையில் நம்பர் 1 முதலமைச்சர், நம்பர் 1 தமிழ்நாடு என்று அங்கீகாரம் பெறுவதை விட நம்பர் 1 நன்மைகள் தரக்கூடிய காலமாக நம்முடைய ஆட்சி காலம் அமைய வேண்டும். அதனால்தான் தமிழ்நாட்டினுடைய எல்லைகளை தாண்டி அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது நமது திராவிட மாடல் ஆட்சி. இந்தியாவின் மிக மிக பழமையான அரசியல் கட்சியான காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பதவிக்கு வந்திருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்னை வாழ்த்தியது எனக்கு பெருமை. காஷ்மீரத்து சிங்கம் ஷேக் அப்துல்லாவின் மகன் ஃபரூக் அப்துல்லா அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார். இந்திய அரசியலை தவிர்க்க முடியாத முகங்களாக கோலோச்சிய முலாம் சிங் யாதவனுடைய மகன் அகிலேஷ் அவர்களும், நல்ல பிரசாத் அவருடைய மகன் தேஜஸ்வி அவர்களும் இங்கு வந்திருப்பது எனக்கு மிக 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 மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு சீனியர்களும் ஜூனியர்களும் என்னை வாழ்த்த வந்திருக்கிறார்கள். இது எனது பிறந்த நாள் பொதுக்கூட்ட மேடையாக மட்டுமல்லாம இந்தியாவில் புதிய அரசியலுக்கான தொடக்க விழா மேடையாக அமைந்திருக்கிறது. இதுதான் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. Dear Mallikarjuna Kharge, you have already given my birthday present 3 days before. I consider one of the resolution passed at the 85th plenary session of Indian National Congress to be the ideal birthday present. ஆக்கபூர்வமான செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒருமித்த சிந்தனை கொண்ட அரசியல் கட்சியோடு சேர்ந்து செயல்பட தயார். காங்கிரஸ் கட்சியுடைய தீர்மானத்தை தான் எனக்கு கிடைத்த சிறந்த பிறந்தநாள் பரிசாக நான் சொல்கிறேன். இன்றைய காலத்திற்கு மிக மிக தேவை 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி அமைத்து விடக்கூடாது என்பதற்கான தேர்தல் அது. ஒன்றுபட்ட இந்தியாவை வகுப்புவாத பாசிசத்தால் பிளவுபடுத்தி ஒற்றைத்தன்மை சர்வாதி எதேச்சதிகார நாடாக மாற்ற நினைக்கக்கூடிய பாஜகவை அரசியல் ரீதியாக வீழ்த்தியாக வேண்டும். பாஜகவை எதிர்க்க அனைத்து கட்சிகளும் இதனையே ஒற்றை இலக்காக திட்டமிட்டு ஒன்று சேர வேண்டும். அந்த ஒற்றுமை உணர்வு வந்துவிட்டாலே வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லிவிடலாம். மாநிலங்களுக்குள் இருக்கும் அரசியல் வேறுபாட்டை வைத்து தேசிய அரசியலை தீர்மானித்தால் இழப்பு நமக்குத்தான் என்பதை அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும். இதனை காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளுக்கு சேர்த்தே நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த ஒற்றுமை என்ற அந்த அடிப்படை தான். இதனை 2021 ஆண்டு
சேலம் பொதுக்கூட்டத்தில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை வைத்துக் கொண்டே நான் சொன்னேன். சாட்சி இருக்கிறார், அழகிரி அமர்ந்திருக்கிறார், தங்கபால் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை போல ஒற்றுமையான கூட்டணியை அகில இந்திய முழுமைக்கு அமையுங்கள் என்று சொன்னேன். அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறந்து விட்டு கொடுத்து பாஜகவுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும். அதே நேரத்தில் காங்கிரஸ் அல்லாத கட்சிகளின் கூட்டணி என்று சிலரால் சொல்லப்படக்கூடிய வாதங்களையும் நிராகரிக்க வேண்டும். அது கரை சேராது. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வதும் நடைமுறைக்கு சரியாக வராது. ஆக political parties should rise above the differences and stand together as a unified force to defeat BJP in the upcoming parliamentary elections. Talks of third front are pointless. I humbly request all the political parties opposed to BJP to understand this simple electoral arithmetic and stand united. ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவித்துவிட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அடிக்கல் நாட்டிவிட்டு இன்று வரை ஒரு செங்கலுக்கு மேல் வைக்காமல் தமிழ்நாட்டை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. மொத்தமே 12 கோடி ரூபாய் மட்டும்தான் மதுரை எய்ம்ஸுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். இது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் காரியம் அல்லவா? 8 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒன்றிய அரசு நாட்களை கடத்த முடியுமானால் இவர்கள் தனிப்பட்ட ஸ்டாலினை அவமானப்படுத்துவதாக தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக பணம் ஒதுக்குவாய், சங்கத்தமிழுக்கு வெறுங்கையை நீட்டுவாய் என்றால் அதனால் அவமானப்படுத்தப்படுவது யார்? திருவள்ளுவரும் இளங்கோவடிகள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொந்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அரசியல் கொள்கைகள். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய ஒரு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றி அனுப்பினோம். அதற்கு கூட இங்கே ஆளுநராக இருப்பவர் ஒப்புதல் அளிக்கல. மகாபாரதத்தில் சூதாட்டம் இருக்கிறது என்று நினைத்து தடை செய்ய மறுக்கிறார்களா? நான் கேட்கிறேன். பாஜக அல்லாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடுகள் இல்ல, முறையாக நிதிகளை வழங்குவதில்லை. ஜிஎஸ்டிக்கு பிறகு நிதி உரிமைகள் மாநிலங்களுக்கு இல்லவே இல்லை. இழப்பீடுகளை உரிய காலத்தில் தருவதும் கிடையாது. ஒன்றிய நிதி நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு எந்த பெரிய திட்டங்களும் கிடையாது. இப்படி எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களோடு நிர்வாக யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது பாஜக. இவருடைய நீண்ட நாள் திட்டங்களை புரிந்து கொண்டு அதனுடன் கொள்கை யுத்தம் தொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாம். அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் களம். அந்த களத்தை நோக்கிய பயணத்திற்கு போர் வியூகங்கள் வகுக்கக்கூடிய பாசறை கூட்டமாக எனது பிறந்த நாள் பொதுக்கூட்டம் அமைந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. வருகை தந்துள்ள அகில இந்திய தலைவர்கள் இந்த தகவல்களை டெல்லிக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்திய துறைக்கண்ட முழுமைக்கு எடுத்து சொல்லுங்கள். ஒற்றுமையை வலியுறுத்துங்கள். வெற்றிக்கு அடித்தளமிடுங்கள். இப்போதே விதைப்போம். அடுத்த ஆண்டு மார்ச் என்பது அகில இந்திய அரசியலுக்கு அறுவடை காலமாக அமையட்டும். பிஜேபி is waging a war against the states governed by its opposition parties. The 2024 general election is an opportunity to win our ideological battle. Let us unite and march towards victory. நிறைவாக கழக உடன்பிறப்புகளுக்கு ஒன்றை மட்டும் நான் அன்போடு உரிமையோடு சொல்லுகிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில்
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அனைவருக்கும் ஒரு வரலாற்று கடமை இருக்கிறது. புதுச்சேரி உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி முழுமையான வெற்றியை பெற்றாக வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம வழிநடத்திய காலத்தில் 2004ஆம் ஆண்டு 40க்கு 40 என்று வெற்றி பெற்றோம். கடந்த தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி இழந்தோம். அந்த ஒன்றுடன் சேர்த்து 40ஐயும் நமது அணி மீண்டும் கைப்பற்றியாக வேண்டும். அதற்காக இன்று முதல் கழக உடன்பிறப்புக்கு அனைவரும் உழைத்திட வேண்டும். அதுதான் நீங்கள் எனக்கு தரக்கூடிய பிறந்த நாள் பரிசாக இருக்கும். களம் நமக்காக காத்திருக்கிறது. 40 நமதே, நாடும் நமதே. நன்றி, வணக்கம்.